Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 8th standard first midterm test max model question paper பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற சாப்டர்ஸை ஓவரால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் விட்டுடுங்க. டெய்லி மேக்ஸ் உங்களோட ஸ்டடி பிளானில் டெய்லி வேறு சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் அந்த மாதிரி, அண்ட் தென் மேக்ஸ். இது 1 ஹவர்னா மேக்ஸ் 1 ஹவர். டெய்லி பிளானில் வந்து மேக்ஸும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மற்ற சப்ஜெக்ட் ஓரல் டெஸ்ட் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் நீங்கள் ஃபுல்லாக தரவு ஆகிட்ட பிறகு நீங்கள் இந்த ரிவிஷன் மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 5 to 6 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓவரால் 50 மார்க்ஸ். அதில் சூஸ் அ பெஸ்ட் ஆன்சர் வந்து 6 மார்க். சூஸ் அ பெஸ்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ரஃப் ஒர்க்கில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வர ஆன்சரை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒன்ஸ் திரும்ப ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ப்ளஸ் மைனஸ். பட் சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டுத்துக்குமான ஆன்சரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம தப்பு பண்ணோன்னா ஈஸியாக நம்ம அழகாக ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷனுக்கு ஏ ஆப்ஷன் போட்டு எழுதிடுவோம். அதனால் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓவரால் 50ல் 6 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 4 மார்க்ஸ். 6 + 4 10 மார்க்ஸ். தென் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸும் 1 மார்க்லேயே பாருங்கள் எத்தனை வருது, 5 மார்க்ஸ். சரிங்களா? 6 + 4 + 5 ஓவரால் 50 மார்க்ஸில் 15 மார்க்ஸ் நமக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதிலே கவர் ஆகிடுச்சு. சரிங்களா? 50க்கு 15 மார்க்ஸ் நம்ம 1 மார்க்ஸில் வந்துடுச்சு. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் 1 மார்க்கில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களோட ஸ்கோரில் ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் பி, ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு சப்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிஷன் பண்ணுறதோ சப்ராக்ஷன் பண்ணுறதோ மல்டிப்ளிகேஷன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ரீசெக் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் சேவிங்கும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ணுறோமோ அப்போது சில கொஷின்ஸ் யோசிக்கிறதுக்கான அந்த டைமிங் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் போடுற ஆன்சர்ஸை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை ரீசெக் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா வரல அப்படின்னாலே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவோம். அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 17 the product of 2 rational numbers is -2/3. if one number வந்து 3/2 then find the other. ஏன்னா கொஞ்சம் கிளியராக இல்லை, அதனால தான் நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். 18th question பார்த்தீங்கன்னா find the square root of the number 4761 by prime factorization method. Find the cube root of 27,000. Find the value of -2^5 into -2^3. And then 21, find the area of sector whose length of the arc is 48 meter and radius 10 meter. 22nd, a spinner of radius 2.5 centimeter, a spinner of radius 7.5 centimeter is divided into 6 equal sectors. Find the area of each of the sectors. ஸோ பார்ட் சி அடுத்தது ஆன்சர் எனி 4 கொஷின்ஸ். ஸோ பார்ட் சி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். எனி 4க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 23rd பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை -4/3 minus of 3/2. அடுத்தது ப்ளஸ் -5/3 -30/12 and then plus -2/12, -27/16. அடுத்து find the square root of 17956 by long division method. அடுத்து சால்வ் ஃபார் எக்ஸ் கொடுத்துட்டு அந்த 5/5 இருக்கு இல்லையா, அந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. 26th பார்த்தீங்கன்னா 1/4 of a ராகி அடை weighs 120 gram and what will be the weight of 2/3 of the ராகி அடா. அடுத்து 27 இது ஜியோமெட்ரிக் கொஷின் இருக்குல்ல, ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் பாலிகன் அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு வெரிஃபை ஆய்லர்ஸ் ஃபார்முலா ஃபார் த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபேஸஸ், வெர்டிசஸ், எட்ஜஸ். ஆல்ரெடி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க ஆய்லர்ஸ் ஃபார்முலாவிலேருந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின், டோன்ட் மிஸ் திஸ் கொஸ்டின். பார்ட் டி, ரோமன் நம்பர் 6, ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஜியோமெட்ரி. எப்படி 1 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தரமோ அதே மாதிரி ஜியோமெட்ரி கிராஃப் இருந்ததுன்னா அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து நம்மளோட டோட்டல் ஸ்கோரிங்க்கு யூஸ் ஆகும். இது 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் கவர் பண்ணோமா, அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதில் ஒரு 5 மார்க்ஸ், ஓவரால் 20 மார்க்ஸ் ஆகிடுச்சு. ரிமைனிங் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சாப்டர், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதில் குவாட்ரிலேட்ரல் கொடுத்துருக்காங்க, ட்ரஃபீசியம் கொடுத்துருக்காங்க. எது உங்களுக்கு கிளியராக தெரியும்? குவாட்ரிலேட்ரல் தெரிஞ்சால் அது. இதுக்கு வந்து ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம், ஸ்டெப்ஸு, அடுத்தது இல்லை பாயிண்ட்ஸ் கூட இதுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறோம், ஏபி 5 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுக்கு அந்த நேமும் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஏபி பிக்யூ அந்த லைனுக்கானது, அந்த லைன் செக்மெண்ட், இது வந்து பிக்யூ, இது ஆர்டி, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். அதை மென்ஷன் பண்ணலன்னா கூட நமக்கு மைனஸ் மார்க்ஸ் கிடைக்கும். மார்க் குறையும்னு சொல்கிறேன். மைனஸ் மார்க்ஸ் அந்த சென்ஸ் 5 மார்க்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா 4.5 வரலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து அங்கே என்ன செக்மெண்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க. ரொம்ப ஸ்ட்ரைக் அவுட், ஓவர் ரைட்டிங் எல்லாம் வேண்டாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.